ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாருங்கள், முட்டை குருமா தான் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக ஒரு உருளைக்கிழங்க, ஆனால் உருளைக்கிழங்கு போட்டதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு மசாலா முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த மசாலா முட்டை குருமா எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இந்த முட்டை குருமா எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையும் நல்லா தண்ணியில் வச்சு வேக வைக்க போகிறோம். அது கூடவே ஒரு 4 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி ஒரு 4 துண்டாக ஒரு உருளைக்கிழங்கு 4ஆக வெட்டி போட்டு அந்த முட்டை கூடவே போட்டுக்கலாம். அது கூடவே அது வேகிறதுக்கு ஒரு அரை ஸ்பூனு கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டீ கொதிச்சிட்ருக்கு. இந்த டீயை இறக்கிட்டு நம்ம இந்த முட்டையை வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த முட்டை வேகத்துக்குள்ளே நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை அப்படியே வேகட்டும். முட்டை உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து வரட்டும். இப்போ வெந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது இன்னொரு அடுப்பில் நம்ம இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இதை தாளிக்க போகிறோம். பாத்திரம் நல்லா சூடான உடனே கடாயி, அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 5-6 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 லவங்கம், அதுக்கப்புறமா 2 ஏலக்காவை நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் அன்னாச்சி பூ 4-5 துண்டாக உடச்சி அந்த பூ மாத்திரம் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கிறேன். 2 பிரிஞ்சி இலையை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் எடுத்து நான் மிக்சியில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வெங்காயம் நல்லா தெரியணும். ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும், கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளியை அதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஜூஸியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூனு கரம் மசாலா, அதே போல் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் சாட் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும், எல்லாத்துலேயுமே ஸ்பைசி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆற வச்சு தோல் உரித்து, ஸோ அதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு அதிலே சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மசிச்சு தான் சேர்க்கணும், இதை கட் பண்ணி போடக்கூடாது. ஸோ உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி கையாலேயே மசிச்சு நீங்கள் அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்குங்க. ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் எப்படி உங்களுக்கு கூட்டி குறை சேர்த்துக்கோங்க உப்பை. ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துடுச்சு. நல்லா கொதிக்கும்போது பாருங்கள் சூப்பராக கொதிச்சிச்சு. ஸோ உருளைக்கிழங்கு நம்ம போட்டதே தெரியல. ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா பாருங்கள், நான் ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, திப்பியாக இருக்கக்கூடாது. ஸோ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் தேங்காய் போட்டதுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி தேங்காய் போட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம முட்டை வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதை நல்லா கீறி போட்டுட்டு இது குருமாவில் போட்டுக்கலாம். ஸோ இது போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை போட்டதுக்கப்புறமா அந்த கீறினதுனால அந்த மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கிடும். ஸோ இதுதாங்க மசாலா முட்டை குருமா எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதுக்கு எதுக்கு வேணாலும், பரோட்டா, இது எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வேணியின் சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.